வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் கருத்து கணிப்பு வெளியாகிறது பார்த்தீங்களா. இது அதிமுகவில் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக டெல்லி அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கல, செகண்ட்ரியாக தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் அரசியல், ஸ்டேட் பாலிட்டிக்ஸை தான் பார்க்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் அவங்க பயணமே. ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் கவனிக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் விருப்பம் இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடமாச்சும் வரணும்னு சொல்கிறது எதுனாலும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எதிர்த்திருந்தார். இப்போ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பாஜக 2ஆம் இடம் வந்துச்சுன்னா அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சொல்லின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிரும். இதே ஓபிஎஸ் அணியினர் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2ஆம் இடத்துமாச்சும் வரணும். ஏன்னா 2ஆம் இடத்த பார்த்திங்கன்னா பாஜக வந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களை, கணிசமான எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபியிலேருந்து. ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டி சொதப்பிட்டாரான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ உண்மையில சொதப்பிட்டாரான்னு கேட்டிங்கன்னா மாவட்ட லெவலில் இருக்க நிர்வாகிகள் சொதப்பிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வீட் பாக்ஸை இறக்குனாலுமே கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா வேணான்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் ஓரளவுக்கு ஜெயிச்சா போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. அந்த ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் கரெக்டாக போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகிகளே எல்லாம் பாக்கெட்டில் போட்டு போயிட்டு தான் சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி காது போக மிகப்பெரிய லெவலில் டென்ஷன் ஆகிட்டார். ஸோ அதனால தான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தன்னோட தலைமையில் இருக்கும்போது ஓரளவுக்காச்சும் சீட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு சொல்கிறது தான் அவர் எண்ணமாக இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. ஸோ 2ஆம் இடத்தாச்சும் வர முடியுமா, அதுவுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் வேறு மாதிரி இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பொதுச்செயலாளரை யாருமே பார்க்கல, இன்னும் புறநகர் மாவட்ட செயலாளர் தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க முடியாததுக்கு ரீசன் சீனியர் முன்னாள் அமைச்சர், அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாத ஒரு நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி இருக்க தெளிவாக தெரியுது. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு அப்புறம் வேலுமணி பிரிய போகிறதா தகவல் வெளியேறிச்சு. அதாவது வேலுமணி மாற்றுக் கட்சிக்கு போகிறதா அந்த மாதிரி கிடையாது, அவரை தனி அணியாக போய் சசிகலா ஓபிஎஸோட இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கிற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பொதுவாக பேசப்படுது. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு விஷயமாக தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எதிர்த்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஓரளவு இப்போ எம்பி ஆகிட்டார், டெல்லிக்கு போயிட்டாருன்னா அவருடைய எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா டெல்லி அரசியலில் பயணம் பண்ணுறால. அப்போ எடப்பாடி பழனிசாமியை யாருமே எதிர்க்கலைன்னா சசிகலாவும் அமைதியாக இருக்காங்க. எதுக்குன்னா முழுமையாக கட்சி அவர்கிட்ட போயிடும். முழுமையாக கட்சி போச்சுன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர் ஒரு விக்கெட்டாக போயிட்டு வரும். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் லாக் பண்ணி வெளியேற்றிடுவார். ஸோ இதனால தான் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நகரலான்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.